எல்லாருமே இப்படி சொன்னா நான் என்னமா பண்றது? டேய், ஏதாவது பண்ணி உங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்கடா. டேய் ரவி, ஏதாவது பண்ணுடா. மாமா, என்னையா இப்ப காசு வேணும்னு கேட்டு என் கால்ல விழ போற அதானே? அப்பா, உனக்கு ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? உனக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ச்சே, கேஸ வேற நாமளே கொடுத்துட்டோம். நாம தானே முடிக்கணும். என் பொண்ணுக்காக எவ்வளவோ செஞ்சிட்டேன், இதையும் செய்யறேன். அந்த 3 லட்சத்தை நானே கொடுத்து தொலைறேன். வாங்க போய் கூட்டு வருவோம். வாங்கப்பா. சரி மேகலா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வரமா? உட்காருங்க சார். மாப்பிள, அந்த பணத்தை கொடுங்க மாப்பிள. இந்தாங்க சார். இப்ப சந்தோஷமா சார்? கேட்டு சார் சொல்லுங்க சார். அவரை கூட்டிட்டு வா. ஓகே சார். இதுல ஒரு கையெழுத்து போட்டு கிளம்புங்க. என்ன மார்க்கண்டேயன், அடுத்து எங்க பிளான் பண்ணிருக்கீங்க? பாருங்க, உங்க பசங்க வேணா உங்களை நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட மாட்டுவீங்க, அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. போங்க, கூட்டிட்டு போங்கப்பா, போங்க. அப்பா, எதுக்குப்பா இங்க வந்தீங்க? என்னாச்சுப்பா? எதுக்கு இப்ப இங்க வந்த? அப்பா, உங்களை எதுக்குப்பா இப்படி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி வந்தாங்க? இங்க பாரு, இப்பதான் ஒரு வழியா பிரச்சனையை முடிச்சிட்டு நாங்க வெளியே போயிட்டு இருக்கோம். நீ திருப்பி புதுசா வந்து மறுபடியும் எதை பிரச்சனை கிளப்பாத, பேசாம போயிரு. நீங்க தாண்டா இவரை ஏதாவது பண்ணிருப்பீங்க. உங்களுக்காக தான் இவர் போலீஸ் ஸ்டேஷனே வந்திருப்பாரு. நீ என்னமோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து வீட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. டேய், நீங்க பண்ண கொடுமையில தாண்டா அவர் செக்யூரிட்டி வேலைக்கே போனாரு. ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையா? எங்க வீட்ல என்ன நடக்குது, எப்ப வந்து சண்டை போடலாம் தான் நினைச்சிட்டே இருப்பியா? நான் என்ன உங்களை மாதிரி ஏமாத்தி கூட்டு போய் சொத்தை எழுதி வாங்குற வேலையா பண்ணேன்? அப்பா எங்க போறாரு வராருன்னு விவரம் தெரியாம இருக்கிற நீங்க தாண்டா வெக்கப்படணும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கியா? அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடைச்சிடும். ஒழுங்கு மரியாதை போயிடு சொல்லிட்டேன். உங்களுக்காக அப்பா தாண்டா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு. ஒரு ரிட்டையர்டான மனுஷனை வேலைக்கு போக வச்சு இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே, நீங்களா ஒரு பசங்களா? நாங்க என்ன உன்ன மாதிரியா? அப்பா அம்மாவை விட்டுட்டு அப்படியே ஓடி போயிட்டோம். இப்ப வரைக்கும் அவங்களுக்கு எதுனாலும் நாங்க 2 பேரும் தான் பாத்துட்டு இருக்கோம். கிழிச்சிங்க. ஏற்கனவே அப்பா ஒரு வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சு அவமானப்படுத்தினீங்க. இப்படி அவர் கடைசி காலத்துக்கு வச்சிருந்த பணத்தையும் சொரண்டி புடுங்கிட்டீங்க. அவர் செக்யூரிட்டி வேலைக்கு போற அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. இதோ இன்னைக்கு மறுபடியும் அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க. என்ன மாப்பிள, அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா, நீங்க பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? யோ, நீ யாரு, எந்த நேரத்துல என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த வீட்ல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலயும் உன் கை இருக்கணும் எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ ஏதாவது பேசின இது போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்க மாட்டேன். ஏய், என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? நகையை தூக்கிட்டு போட அன்னைக்கே உன்னை ஒரு வழி பண்ணிருக்கணும். போனா போதுன்னு விட்டுட்டோம். யோ, என்னையா பேசிட்டு இருக்கீங்க? டேய் சும்மாரா, வந்துட்டான் பெருசா. டேய் ரவி, அவெல்லாம் எதுக்கும் கவலைப்படுற ஆள் கிடையாது. நீ வாடா போலாம். எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சதே நீ இவன் கூட வீட்டை விட்டு ஓடி போனதுனாலதான். அப்பா,
நீங்க அவ பேசுறதெல்லாம் கேட்காதீங்க. மாமா வாங்க மாமா, நாம கிளம்பலாம். பா இவனுங்களெல்லாம் நம்பாதீங்கப்பா. இவனுங்களாம் நல்லவங்களே கிடையாதுப்பா. ஏய் அப்பா நான் சொல்றது ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க கேளுங்கப்பா. நீங்க வாங்கப்பா அவளா பேசிக்கிட்டே இருக்கட்டும். ஏய் பொடி. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா. அப்பா மலரி அப்பா மலரி சொல்றது அப்பா கேளு. அப்பா அப்பா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா. பாருடா நான் சொல்றது கேட்காமலே போறாருடா. மலரே வா ஊட்டாண்ட போலாம். இனி என்ன பண்றதுன்னு ஊட்டாண்ட போய் பேசலாம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. ஏன் மலரே? இவங்களால அப்பாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணாகாது மலரே. இவனுங்களெல்லாம் நம்பவே முடியாது. சரி வா போலாம். என்னங்க ஒரு நிமிஷம் அங்கேயே இருங்க. மேகலா, ஒரு கிண்ணத்துல எண்ணெயும் ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. மா இப்ப எதுக்குமா இதெல்லாம்? உனக்கு இதெல்லாம் புரியாது ராஜா. செய்யாத தப்புக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு, கோர்ட்டுக்கு, ஜெயிலுக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தா மறுபடியும் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்யறது. என்னங்க வந்து உட்காருங்க. முதல்ல உங்களை யார் இந்த வாட்ச்மேன் வேலைக்கு போக சொன்னது? அப்படி என்ன நீங்க நைட் டியூட்டி பார்த்து இந்த குடும்பத்தை அப்படியே தூக்கி நிறுத்திட போறீங்க நீங்க? உங்களால இப்ப எவ்வளவு அவமானம் பாருங்கப்பா. காலையில வீட்டுக்கு வந்து போலீஸ்காரன் உங்களை இழுத்துட்டு போறான். சூப்பர் மார்க்கெட்ல வேற பிரச்சனை. போதா குறைக்கு 3 லட்சம் ரூபாய் ஸ்டேஷன்ல தண்டத்தை கொடுத்துட்டு வந்திருக்கோம். நாங்க உங்களை வீட்டுக்குள்ள என்னதான் நல்லபடியா பாத்துக்கிட்டாலும் ஊர்ல இருக்கிறவங்க எங்களை என்ன நினைப்பா? வயசான காலத்துல உங்களை வாட்ச்மேன் வேலைக்கு அனுப்பிட்டு நாங்கெல்லாம் ஜாலியா இருக்கோம்னு பாக்குறவங்க எல்லாம் நினைக்க மாட்டாங்க? சமந்தி, தப்பா எடுத்துக்க வேணாம் சமந்தி. என்ன வேலைக்கு போறேன்னு உண்மையை மறைச்சிட்டு போனதுனால்தான் மேகலா அப்படி பேசுறா. ஏதோ அப்பா உடனே பணம் கொடுத்த நாள் ஆச்சு. இல்லனா எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு ஆயிருப்போம். வந்ததும் வராததுமா அவரை ஏன் நீங்க எல்லாரும் இப்படி கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க? என் பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு? ஒருவேளை இதே மாதிரி சம்பவம் வேற எங்கேயாவது நடந்து நமக்கு தெரியாம போயிருந்தா நியூஸ் பேப்பர்ல கூட வந்திருக்கும். அப்படி ஒரு நிலைமை வந்தா நாமெல்லாம் எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கிறது? என் தகுதிக்கு ஏத்த மாதிரி பார்க்காம இந்த வீட்டுல என் பொண்ணை கொடுத்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? தெரியாம தான் கேக்குறேன். ஏதாவது கௌரவமான வேலைக்கு போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா இன்னைக்கு? கைய கால வச்சுட்டு சும்மா இல்லாம வேலைக்கு போறோன்னு போய் இப்ப பாருங்க தேவையில்லாம 6 லட்சம் ரூபாய் நஷ்டம்பா. ஏன்பா யோசிச்சு பாத்தீங்களா? திருப்பி கொடுக்கறதுக்கு ரவி எவ்வளவு கஷ்டப்படணும். அப்பா இனிமே எது செய்யறதா இருந்தாலும் எங்களை கேட்டு செய்யுங்கப்பா.
திரும்பது போல எங்களுக்கு தெரியாம எதையாவது செஞ்சு மறுபடி பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க. அதுவும் இல்லாம வர வர உங்களுக்கு இந்த பொய் சொல்ற பழக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சுப்பா. அதுவும் யார்கிட்ட சொல்லிருக்கீங்க? அம்மா கிட்டே போய் சொல்லிருக்கீங்க. சரி சரி போதும் விடுங்க. அவர் என்ன கை குழந்தையா? ஆள் ஆளுக்கு சொல்லி புரிய வைக்க. அப்படியே சொல்லி புரிய வச்சாலும் அவர் இஷ்டத்துக்கு தான் இருப்பார். நாம என்ன சொல்லி என்ன ஆக போகுது? சம்பந்தி, இனிமேலாவது இந்த மாதிரி எங்களை அசிங்கப்படுத்தாம பசங்க சொல்றத கேட்டு வீட்லயே இருங்க. அவரை பாத்துக்குங்க. நான் வரமா? சரிப்பா. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுப்பா. அப்புறம் உங்க இஷ்டம். ஏ மகளா, நீங்க என்ன மன்னிச்சிடு சீதா. எனக்கு முன்னாடியே தெரியுங்க. நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு நான் உங்களை கோவில்ல பார்த்தேன். உங்களை அங்க பார்த்த அந்த நிமிஷத்திலேயே என் மனசு அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. வீட்ல உண்மையை மறைக்கிறதுக்கு நீங்க போராடுறத பார்த்து எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நீங்க வேலைக்கு கிளம்பி போறத பார்க்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே நான் உங்களை வழி அனுப்புவேன். ஒரு முறை உங்க ஸ்கூட்டர்ல நீங்க மறைச்சு வச்சிருந்த உங்க செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அன்னைக்கு முழுக்க பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாம எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? அப்படி இல்ல சீதா, நான் எதனால இப்படி பண்ணேன்னா... இல்லங்க, நான் உங்களை தப்பாவே நினைக்கல. நம்ம சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. போதுங்க, ரொம்ப பட்டுட்டோம். ஆமா சீதா, இதுக்கு மேல இந்த கடனை மொத்தமா அடைச்சிருதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி கட்ட போறீங்க? இந்த வீட்டை ஒரு நல்ல விலைக்கு விற்க போறேன். அதுலதான் என்ன, இந்த மலர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்கணும். அதையும் அவகிட்ட பேசி வாங்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம வித்துடலாம். வித்த காசுல வீடு மேல இருக்கிற 7.5 லட்சத்தையும் அந்த தனியார் செலத்துக்கு 6 லட்சத்தையும் கொடுத்துட்டு மீதி காசை வச்சு நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்கலாம். இப்போதைக்கு இது ஒண்ணுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. நீ ஒன்னும் யோசிக்க வேண்டாம் சீதா. வீடு முக்கியமா நிம்மதி முக்கியமானு யோசிச்சு பார்த்தேன். நிம்மதி தான் முக்கியம். எங்க போயிருப்பா? சாப்பிடாம கூட வந்துட்டா. மலரே, மலரே, என்ன மலரே, நேத்து நடந்ததே நினைச்சுக்கிறியா? அதுக்காக சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுது? அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதை நினைச்சா எனக்கு தூக்கமும் வரல, சாப்பிடவும் தோண மாட்டேங்குது பாண்டி. அதுக்காக இப்படி தனியா வந்து உட்கார்ந்துருந்தா அவங்க பிரச்சனை சரியாயிடுமா? நம்மளால என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு செஞ்சுனே இருப்போம். நம்மளால பெருசா ஒன்னும் செய்ய முடியலன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற கடனை நம்மளால அடைக்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாண்டி. சரி பாத்துலாம் மலரே, நீ வா. நீ ஏதோ உன்னால முடிஞ்சதை செய்யற,
நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல பாண்டி. டைரக்டா போய் நம்ம எதனா செய்யணும்னு நினைச்சாலும் மாமா நம்மள பார்த்தாலே கோவப்படுறாரு. நம்ம எது பண்ணாலும் அவருக்கு தப்பாவே தெரியுது. ஆமா, அவர் நம்ம சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த பிரச்சனை எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் மலரு. எல்லாம் சீக்கிரமா சரி பண்ணிடலாம். நீ முதல்ல வந்து சாப்பிட. பசிக்கல பாண்டி. வா மலரு. இந்த பார், நீ வா போலாம். ஏஞ்சி வா, ஏஞ்சிரு மலரு. டே அப்பா, அப்பா, பா, வாங்கப்பா. எனக்கு தெரியும்பா, நீங்க எப்படியோ என்ன புரிஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இத பார், ரொம்பலாம் கற்பனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. அதான் நானே வர வேண்டியதா போச்சு. சரி சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும்? இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடு. பா, என்னப்பா மறுபடியும் இதையே கொண்டு வந்திருக்கீங்க? இத பார், என்னதான் நான் உன்னை தலைமுழுகினாலும் ஊர் உலகத்துக்கு இன்னும் நீ என்னோட பொண்ணு தான். அது அப்படியே இருக்கணும்னா இதுல நீ கையெழுத்து போடு. இல்லன்னா நமக்குள்ள அதுவும் அத்துக்கிட்டு போயிடும். இந்த பார், நாளைக்கு எனக்கு என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் நீ என்ன பார்க்க வரக்கூடாது. பா, பா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா. இத பார், நீ சொல்றத கேட்க நான் இங்க வரல. நீங்க யாருக்காக வீட்டை விற்க நினைக்கிறீங்களோ உங்களோட அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அவங்கதான்ப்பா. அதெல்லாம் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த பாரு, இதுல கையெழுத்து போட்டு கொடு. வீட்டை வித்துட்டு நீங்களும் அம்மாவும் எங்க போக போறீங்க? நாங்க ஏன் போகணும்? எங்களுக்கு தான் ராஜா ரவி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் எங்களை கைவிட மாட்டாங்க. என்னோட பயமே அதுதான்ப்பா. அவங்க உண்மையிலேயே உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்களா இருந்தா, உங்க கூட இருக்கிறவங்களா இருந்தா உங்களை இப்படி வீட்டை விற்க விட்டுருக்க மாட்டாங்கப்பா. பா, நீங்க இந்த வீட்டை இழந்துட்டீங்கன்னா உங்க நிலைமை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. நீங்க 2 பேரும் பண்ண காரியத்துக்கு ஊர் முன்னாடி நானும் உங்க அம்மாவும் தலை குனிஞ்சு நின்னமே, அந்த நிலைமையை விட மோசம் வேற எதுவுமே இல்ல. நிலைமைய பத்தி நீ பேச வேண்டாம். மாமா, மலர் சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா. என்னது மாமாவா? யாருக்கு யார் மாமா? உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ பண்ண காரியத்துக்கு உன் முகத்திலேயே முழிக்க கூடாது. இத பார், உங்ககிட்ட நான் பேச வரல. அதுக்கு இல்ல மாமா. ஏய், உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். பா, இதுல கையெழுத்து போட போறியா இல்லையா? நீங்க என்ன சொன்னாலும் சரிப்பா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதுல என்னால கையெழுத்து போட முடியாது. உனக்கு என்னதான் பிரச்சனை? என் வீட்டை நான் விக்கிறது இல்ல, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இன்னும் நான் என்னெல்லாம் அவமானப்படணும்னு பார்க்க விரும்புறியா நீ? நான் அவமானப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நினைச்சா கையெழுத்து போட வேண்டியதானே? உண்மையிலேயே நீ அப்படி நினைச்சா கையெழுத்து போட்டு கொடு. இன்னும் இதுக்காக நான் வேற என்னெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கற? உன் காலில் விழட்டுமா? மாமா, அப்பா, என்னப்பா நீங்க போய் ஏன் கால்ல? இப்ப என்னப்பா? நான் உங்களுக்கு கையெழுத்து போட்டு தரணும். போடுறப்பா. மலரே, விடு பாண்டி.
ரொம்ப நன்றி. மாமா என்ன மலரே, நீ அதுல கையெழுத்து போட்டு குத்துட்ட? என்ன பெத்த அப்பா ஏன் காலே வந்து விழும்போது எனக்கு என்ன பண்றதுனே தெரியல பாண்டி. அவரை பார்த்தா எனக்கே கஷ்டமா தான் இருக்குது. என்ன மலரே, ஏன் நீ சொல்றத அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? அதுதான் எனக்கும் வருத்தமா இருக்கு. எது எப்படியோ இஷ்டப்படி என்னமோ செய்யட்டும். ஆனா ஒண்ணு பாண்டி, அம்மா அப்பாக்கு என்ன ஒரு கஷ்டம்னாலும் நம்ம 2 பேர் தான் கூட நிக்கணும். இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? உனக்கு முன்னாடி நான் நிப்பேன்.